அப்படிப்பட்ட அடிமையாக இருந்த யோசேப்பின் இடத்தில் 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவசாயம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மை, சத்தியம். ஏன்னா அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவரை போல இந்த பூமியில் நேசிக்க ஒருவரும் இல்லை. மனிதர்கள் எல்லாம் நலமாய் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி திரிவார்கள், நம்மோடு கூட பேசுவார்கள். ஆனால் தேவனோ அடிமையாய் விற்கப்பட்டவனிடத்தில் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எத்துணை அன்புள்ளவர். தனக்கு சொந்த பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் அவர்கள் விழுந்து போனாலும், எந்த நிலையில் அவர்கள் விற்கப்பட்டாலும், எந்த நிலையில் அவர்கள் எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் விட்டு விலகாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பன் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடிமையாய் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. அதுதான் உண்மைங்க. நாம் நினைக்கலாம், இந்த கஷ்ட காலத்தில் கர்த்தர் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அடிமையாய் விற்கப்பட்ட போதும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எப்படியெல்லாம் அவர் நம்மளோடு இருக்கிறாரு, எங்கெல்லாம் அவர் இருக்கிறார் என்றது தாவீது சொல்றாரு. சங்கீதம் 139 7, 8, 9 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலக்கரம் என்னை பிடிக்கும். அப்போ தேவன் இல்லாத இடமே இல்லை. 8வது வசனம், வானத்துக்கு ஏறினாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார், பாதாளத்தில் இறங்கினாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். தேவன் எப்பங்க பாதாளத்துக்கு வந்தார்? தேவன் நமக்காக சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து கல்லறையிலே 3 நாள் வைக்கப்பட்டார். ஏன்? என் பிள்ளைகளை நான் அங்கே கூட விட்டு வைக்க மாட்டேன், அங்கேயும் தனித்து விட மாட்டேன், நான் அங்கேயும் போய் பார்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டமோ அந்த இடத்தை நானும் அனுபவித்து பார்க்கணும்னு நினைக்கிற தேவன். எனவே நாம் அடிபட வேண்டிய, நான் துன்புறுத்தப்பட்டிருக்க வேண்டிய, நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், நோய்கள், இல்லாமைகள், இயலாமைகள், தனிமைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே நமக்காய் சுமந்து தீர்த்தார். அது மாத்திரமல்ல, அவர் மரணத்தையும் ருசி பார்த்தார். பாதாளத்தில் இறங்கினார், 3 நாள் பாதாளத்தில் இருந்தார். இனி என் பிள்ளைகள் ஒரு நாளும் பாதாளத்தில் இருப்பதில்லை, நான் அவர்களை அங்கே விடப்போவதில்லை. அங்கேயும் சென்று அந்த அனுபவத்தையும் தேவகுமாரன் நமக்காய் பெற்று அந்த இடத்திலிருந்து நம்மை மீட்க